ஸோ ஒரு மாணவன் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் மெரிட்டில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய பயாலஜி மார்க்ஸ் இஸ் கோயிங் டு ப்ளே எ வெரி ஹியூஜ் ரோல். அப்போது நம்ம பயாலஜியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக 360க்கு அட்லீஸ்ட் பயாலஜி வந்து உங்களுக்கு ஈஸியாக தோன்றினாலும் கொஸ்டின்ஸை நல்ல நிதானமாக படித்து ஆன்சர் பண்ணுங்க, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா யூ cannot afford to lose even one question wrong. நீட் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் ப்ராபபிள் கீஸ் வந்து வந்துடும். கவர்மெண்ட் அஃபீஷியல் கீ வந்து லேட்டராக தான் வெளியிடுவாங்க. என்டிஏ வந்து அஃபீஷியல் கீ வந்து லேட்டராக ஓரளவுக்கு வந்து நிறைய ஆன்லைனில் ஓரளவுக்கு வந்து கீஸ் கொடுத்துட்றாங்க. அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் எப்போவுமே சொல்வேன், ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சப்போஸ் இந்த மார்க் வரல அப்படின்னா தயவுசெய்து வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. நான் எப்போவுமே சொல்வேன், சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் முடித்த பிறகு மார்க் வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மார்க் வரல சார், இப்போ 550 மார்க் வேணும்னு சொன்னீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், எனக்கு வரல அப்படின்னா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24/7 ஆப். டவுன்லோட் கிங் 24/7. ஜெயபிரகாஷ் காந்தி, கெரியர் கன்சல்டன்ட் அனலிஸ்ட். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எக்ஸாம்ஸ், அந்த நீட் எக்ஸாம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு கடுமையான போட்டியோட தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக முதல் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதாவது நீங்கள் நல்லா எழுதணும் இந்த நீட் எக்ஸாமுக்கு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோச்சிங் சென்டர் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு நல்லது தான். கோச்சிங் சென்டர் இல்லாமல் ப்ரிப்பேர் கூட பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்முடைய இந்த லாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஒரு 5-6 வருஷம் டாப்பர்ஸுடைய இதெல்லாம் பார்க்கும்போது, நல்ல மார்க் வாங்கினுடைய பார்க்கும்போது அத்தனை பேருமே ஏதோ ஒரு இடத்துல அவங்க கோச்சிங் போயிருக்காங்க. ஸோ நீட் கோச்சிங் இப்போ போயிட்டுருப்பீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருந்தாலும் நம்மளுடைய ப்ரிப்ரேஷனில் எந்த ஒரு தாக்கத்தை இது வந்து டவுன்ஃபாலாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு பயாலஜியை வந்து இன்டாவை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நீட்டில் வந்து 720 மார்க்ஸில் வந்து 360 மார்க்ஸ், அதாவது 360 மார்க் மதிப்பெண்கள் வந்து பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ ஒரு மாணவன் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் மெரிட்டில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய பயாலஜி மார்க்ஸ் இஸ் கோயிங் டு ப்ளே எ வெரி ஹியூஜ் ரோல். அப்போது நம்ம பயாலஜியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக 360க்கு அட்லீஸ்ட் 340 350 மார்க் வாங்குற அளவுக்கு நாம் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதுலேயும் வந்து என்சிஆர்டி புக்ஸை வந்து தரோவாக லைன் பை லைன் வந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்தது இந்த பயாலஜியில் வந்து நம்ம வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதாவது இந்த எக்ஸாம் அப்போது, நீட் எக்ஸாம் அப்போது தயவு செய்து நிறைய பேர் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நல்லா கவனமாக படிக்கிறீங்க. இந்த பயாலஜி வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்னால வந்து ஸ்பீடாக படிக்கிற மாதிரி தோணும் நம்மளுக்கு. பட் நான் எப்பவுமே சொல்வேன், வாட் இஸ் ஈஸி டு see இஸ் ஆல்சோ ஈஸி டு மிஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜி கொஸ்டின் நீங்கள் நீட்டில் நீங்கள் வந்து அட்டம் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நிதானமாக படிங்க. ஏன்னா இந்த நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது விச் ஆரண்ட் அப்படின்னு சப்போஸ் வரும். இப்போ ஏஆர்இ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் டி போட்டு ஆரண்ட் நம்ம படிக்கும்போது விச் ஆர் அப்படின்னு சில சமயம் இப்போ படிச்சிருவோம். அந்த டி வந்து அந்த ஸ்பீடில் விட்டுருவோம். நாம் வந்து நமக்கு கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும்னு பார்ப்போம். நல்லா வெளியே வந்து கீ வந்த பிறகு ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்கேனே அப்படின்னு நம்ம கொஸ்டினே சரியாக படிக்காமல் விட்டுறீங்க. தயவு செய்து பயாலஜி வந்து உங்களுக்கு ஈஸியாக தோன்றினாலும் கொஸ்டின்ஸை நல்ல நிதானமாக படித்து ஆன்சர் பண்ணுங்க, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா யூ cannot afford to lose even one question wrong in biology. ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 350 மார்க் வாங்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது அதே மாதிரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் ஓரியன்ட் வந்து நல்லா அப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு 600 மார்க் நாம் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற போட்டியில். அதாவது 720க்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து 360க்கு பயாலஜியில் 360க்கு 340 to 350 மார்க் வாங்கணும். கெமிஸ்ட்ரியில் 180க்கு அட்லீஸ்ட் 150 மார்க் வாங்கணும். ஃபிசிக்ஸில் 180க்கு அட்லீஸ்ட் 100 மார்க். அப்போ தான் இந்த 600 இது பண்ண முடியும். எப்போவுமே நாங்கள் சொல்லுவோம், இந்த என்சிஆர்டி புக்ஸை தரோவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
உங்கள் மெட்டீரியல்ஸ் நீங்கள் போகிற கோச்சிங் இருக்கிற மெட்டீரியல்ஸையும் உட்காந்து வந்து படிங்க. உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும். அடிஷ்னல் கொஸ்டின்ஸ், அடிஷ்னல் டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள். லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஆன்லைன் மூலமாக வருது. அடுத்தது வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உடைய கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்கள் பாருங்கள். எந்த இதில் வந்து எந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உங்களுடைய கோச்சிங் சென்டர்லேயே வந்து நீங்கள் கேளுங்க. இப்போ பயாலஜியில் எது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸு, ஃபிசிக்ஸில் எது இம்பார்ட்டன்ட், கெமிஸ்ட்ரியில் எது இம்பார்ட்டன்ட், எதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி, ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் இந்த சப்ஜெக்டில் இந்த பாட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி, இதில் கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீட் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் நம்ம வந்து அட்டம் பண்ணி நம்ம நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். பட் இதில் வந்து நிறைய பேர் கேட்குறது வந்து, சார் நீட் வந்து நம்ம ரிப்பீட்டட் பண்ணி ஆகணுமா? சப்போஸ் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு கடைகளை ரிப்பீட் பண்ணணும், நான் வந்து வேணாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா 70% மாணவர்கள் வந்து ரிப்பீட்டர்ஸ் தான் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு 400+ மேலே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டட் பண்ணல தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ 400 வாங்கி அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ஒரு வருஷம் கம்ப்ளீட் ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 150-200 மார்க் வாங்கல ப்ராப்ளமே கிடையாது. சார் நான் வெறும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 200 மார்க் தான் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து ஐ வில் நாட் சஜஸ்ட் டு கோ ஃபார் ரிப்பீட்டர்ஸ். அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீட் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் ப்ராபபிள் கீஸ் வந்து வந்துடும். கவர்மெண்ட் அஃபீஷியல் கீ வந்து லேட்டராக தான் வெளியிடுவாங்க. என்டிஏ வந்து அஃபீஷியல் கீ வந்து லேட்டராக ஓரளவுக்கு வந்து நிறைய ஆன்லைனில் ஓரளவுக்கு வந்து கீஸ் கொடுத்துட்றாங்க. அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் எப்போவுமே சொல்வேன், ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஓசியாக இருந்தீங்கன்னா 720க்கு 600 மார்க் பக்கம் வாங்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 550 மார்க் மேலே வாங்கணும். எம்பிசியாக இருந்துச்சுன்னா 520 மார்க் மேலே வாங்கணும். ஷெட்யூல் கேஸ்டாக இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 440 மார்க் மேலே வாங்கணும். ஷெட்யூல் ட்ரைபாக இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 400 மார்க் பக்கம் வாங்கணும். அந்தளவுக்கு போட்டி ஒவ்வொரு வருஷம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இந்த வருஷம் கூட நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து சேம் டிஃபிகல்ட்டி லெவல் லைக் லாஸ்ட் டைம் தான் இருக்க போகுது. பட் வந்து நிறைய பேர் எழுதுகிறாங்க. இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஐஐடிலையும் எண்ணிக்கை ஜாஸ்தி, நீட்லையும் வந்து எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விடாமுயற்சியோட நிறைய பேர் வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கடுமையான போட்டியில் நீங்களும் ஜெயித்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக சின்சியர் டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் முடியும். சும்மா ஏதோ கோச்சிங் வரோம் அப்படிங்கிறது போகாமல் கோச்சிங் கிளாஸை தாண்டி நீங்கள் வந்து ஈவினிங் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அடிஷ்னலாக போட்டு பார்க்குறீங்க, டவுட் இருக்கிறது தயவு செய்து உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. என்னென்ன கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது எவ்வளோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், அது பொறுத்து நம்முடைய மார்க்கும் அமைய போகுது. ஸோ சப்போஸ் இந்த மார்க் வரல அப்படின்னா தயவுசெய்து வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. நான் எப்போவுமே சொல்வேன், சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் முடித்த பிறகு மார்க் வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மார்க் வரல, சார் இப்போ 550 மார்க் வேணும்னு சொன்னீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், எனக்கு வரல அப்படின்னா உங்கள் அப்பாட்ட வசதி இருந்தால் நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் அலாட்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் போகலாம். நான் எப்போவுமே சொல்வேன், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பிசியாக இருந்தீங்கன்னா வெறும் 110 மார்க்லேருந்து 400 மார்க் பக்கம் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னா அட்லீஸ்ட் வருஷம் வந்து நீங்கள் வந்து 25 to 30 லட்ச ரூபா செலவு பண்ணணும். 400 to 500 மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 18 லட்ச ரூபா வருஷம் செலவு பண்ணிருக்கு. 500லேருந்து 550 மார்க் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 to 5 லட்ச ரூபா மேலே செலவு பண்ணி ஆகணும். 550க்கு மேலே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வெறும் 18,000 ரூபா ஃபீஸில் வந்து அரசு மருத்துவர்களில் கண்டிப்பாக படிக்கலாம். இதுலேயும் வந்து அரசு மாணவர்கள், அதாவது அரசு பள்ளிக்கு 7.5% வந்து இந்த வருஷமும் தொடரும். அப்படி பார்க்கும்போது அரசு பள்ளி மாணவர்களிடையே கூட வந்து இன்னைக்கு போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அரசு பள்ளி மாணவர்கள் கூட கண்டிப்பாக 400 மார்க் மேலே வாங்குற அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் இந்த 7.5% கோட்டாவில் போகிறவங்க கூட கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.